பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த பதிவில் 27 நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், மொத்தமே 27 தான் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு என்னென்ன ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் சொல்ல இருக்கோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக கண்டிப்பாக அமையும். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நாம் பிறக்கும் போதே இன்னார்க்கு இவள் துணைவி, இன்னார்க்கு இவன் துணைவன் என்பதை அந்த பிரம்மன் எழுதிவிடுகிறான். பொதுவாக ஒரு கணவனை விட மனைவி வயதில் சில ஆண்டுகளாவது இளையவளாகத்தான் இருக்கிறாள். ஒரு கணவன் இந்த பூமியில் பிறக்கும்போது மனைவியும் பிறப்பதில்லை. என்றாலும் அந்த பிரம்மன் இந்த கணவன் பிறக்கும்போதே இவனுக்கு இந்த ஊரில் பிறக்கப் போகும் பெண்ணே மனைவியாக வருவாள் என்பதை எழுதி விடுகிறான். மலையில் விளையும் நார்த்தங்காய்க்கும் கடலில் விளையும் உப்புக்கும் முடிச்சு போடுபவன் ஆண்டவன். அடுத்த வீட்டில் பெண்ணை வைத்து கொண்டு பல ஆண்டுகளாக தன் மகனுக்கு ஊரெல்லாம் பெண் தேடி சுற்றி அலையும் பெற்றோர் தன் மகனுக்கு திருமண வேலை வரும்போது அடுத்த வீட்டு பகையையும் மறந்து அந்த பெண்ணையே மருமகளாக ஏற்றுக்கொள்வார்கள். அழகில்லாத அந்த மருமகள் கூட திருமண வேலை வரும்போது ரதியாக கண்ணுக்கு தெரிவாள். வரதட்சணையோ கௌரவமோ அல்லது அழகோ அங்கே ஒரு தடையாக இருப்பதில்லை. தன்னுடைய மகனுக்கு பெரிய இடத்தில் திருமணம் முடிக்க வேண்டுமென்று சிறு வயது முதலே கற்பனை கோட்டையை கட்டி வைத்திருப்பவர் பெற்றோர்கள். ஆனால் அந்த மகனோ திருமண பருவம் வந்தவுடன் ஒரு ஏழை பெண் மீது காதல் கொண்டு அவளையே திருமணம் செய்து கொண்டு வாசலில் வந்து நிற்பான். திருமண விஷயத்தில் நாம் நினைத்தது எதுவும் நடப்பதில்லை. இதற்கு காரணம் ஆண்டவன் போட்ட முடிச்சு. அந்த முடிச்சை மனிதர்கள் யாராலும் அவிழ்க்கவோ மாற்றிவிடவோ போடவோ முடியாது. அவரவர் செய்த ஊழ்வினையின் பயனுக்கு ஏற்ப திருமண வாழ்க்கை அமைகிறது. நல்ல குணமுள்ள மனைவிக்கு கெட்ட குணமுள்ள கணவனோ அல்லது நல்ல குணமுள்ள கணவனுக்கு கெட்ட குணமுள்ள மனைவியோ, ஏழை கணவனுக்கு பணக்கார மனைவியோ அல்லது பணக்கார கணவனுக்கு ஏழை மனைவியோ, அழகுள்ள கணவனுக்கு அழகில்லாத மனைவியோ அல்லது அழகுள்ள மனைவிக்கு அழகில்லாத கணவனோ, படித்த கணவனுக்கு படிக்காத மனைவியோ அல்லது படிக்காத கணவனுக்கு படித்த மனைவியோ, இப்படி அமைவதெல்லாம் ஆண்டவன் செயல். இப்படி அமையும் திருமணம் என்பது கன நேரத்தில் நடந்தேறிவிடும். ஆனால் திருமணம் நடந்து முடிந்த பின்னர் இல்லறமெனும் நல்லறத்தில் புகும் அந்த தம்பதிகள் சண்டை சச்சரவுகள் இன்றி சந்தான பாக்கியத்தோடு சகல ஐஸ்வர்யங்களோடு தீர்க்க ஆயுளோடும் வாழ வேண்டாமா? ஆதலால் நாம் இந்த பொருத்தத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஜாதகம் ஆணின் ஜாதகம் பெண்ணின் ஜாதகத்தை நம்ம பார்த்து ஜோசியருங்க முடிவெடுப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஜோசியர்கிட்ட கொண்டு வரும் பொழுது இப்போ ஒரு பெண்ணுக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும்னு நீங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாது. இப்போ நெட்டெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு சில அன்பர்கள் எங்களை தேடி எந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, எழுதி தர வேண்டியிருக்கு. இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் பொண்ணுக்கு என்னென்ன நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது 100 இந்த பதிவு ஒரு 100% சரியான பதிவு. அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம், சரியாக இருக்கும். இப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அதாவது பெண்ணின் நட்சத்திரத்திற்கு என்னென்ன ஆணின் நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்றது நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மூல நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். மூலம் என்று சொன்னாலே ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். ஆண் மூலம் அரசாலும் சொல்லி வச்சுருக்காங்க.
இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னா கேதுனுடைய சாரம், கேதுனுடைய நட்சத்திரம். மூலம் 1, 2, 3, 4 பாதங்களும் தனுசு ராசியில் இருக்கிறது. ராட்சச குணம் கொண்டவர்கள், மிருகம், பெண், நாய். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுடைய ஜாதகத்தை சேர்க்கலாமா என்று சொன்னால் சேர்க்கக்கூடாது. யாக நட்சத்திரம் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இந்த மூலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய 20 நட்சத்திரங்கள் பொருந்துகிறது இந்த மூல நட்சத்திரத்துக்கு. ஆரம்ப திசை கேது திசையாக இருக்கும். இவர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த மூல நட்சத்திர காலங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லாமே வெற்றியாகத்தான் அமையும். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.